எல்லா ஆண்மகனுமே கெட்டவன். ம். எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம்? மேரேஜ்ல எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம்? பப்ளிக்ல எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம்? இந்தியால வந்து நெறைய ரேப் விக்டிம்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது, இந்த நிர்பயா கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அந்த பெண் உரிமை, பெண் உரிமைன்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதெல்லாம் பேச, இந்த பெண்கள் என்ன நெனைக்கிறாங்க, ம். ஓகே ஆண்மகன சரியா வளர்க்கணும். பெண்ண எப்படி சரியா வளர்க்குறாங்களோ, அந்த ஆண்மகனையும் சரியா வளர்க்கணும். ம். அப்படின்னு முன்னாடிலாம் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தோம் நம்போ. சிஸ்டருக்கு ஈக்குவலன்ட்டு அந்த ரெஸ்பெக்ட்டோட வளர்க்கணும். ஆண்மகன ஒரு தாய் நல்லா வளர்க்கணும். அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அது ஒரு காலங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில அதெல்லாம் ப்ரீச் பண்ண இவங்க மைண்ட்லலாம் என்ன ஏறிச்சு, எல்லா ஆண்மகனுமே கெட்டவன். ம். எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம்? மேரேஜ்ல எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம்? பப்ளிக்ல எப்படி அட்வான்டேஜ் எடுக்கலாம்? இப்போ ஆண்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜித்து ஜோசப்னு ஒரு பெரிய ப்ரொக்ரெசிவ் டைரக்டர் ஃப்ரம் மலையாளம். ம். அவர் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் அந்த டைவர்ஸை பத்தி எடுத்திருக்காரு. விவாகரத்து. எப்படி அந்த லாயர்ஸால அப்ரோச்சே பண்ண முடியல ஜட்ஜ. ஏன்னா ஹி இஸ் அ மேன். அப்போ எதுக்காக அந்த டைவர்ஸ் நடக்குதுன்றத அவரே அந்த கூண்டுல இப்போ கேரளால வந்து பெரிய விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. ஆண்கள் பாவம் இந்த விவாகரத்து விஷயத்துலன்ற ரியலைசேஷன் வந்துட்டு, இப்போ கோர்ட் அண்ட் இது வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து அந்த உண்மையை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சு, ஆண்களுக்கும் இப்போ சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்குது.